Hi, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Home Cooking with Zainul. This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the shopping app. BuyMode பற்றியே வீடியோ போடுறாளேன்ட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா BuyModeல அந்த அளவுக்கு பொருள்லாம் குவாலிட்டியாகவும் ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு ஆஃபர் மூலயமா தான் கொடுக்குறாங்க. இவங்க ஓன் ப்ராடக்டை அவங்க சேல் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. அதனால் நீங்களும் விசிட் பண்ணுங்கள். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போயிட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன், 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு மெயின் சாப்டரே மட்டன் மசாலா அண்ட் கர்டு. இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணுறதால டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ பீஃபை க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு உள்ள நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசியும் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கறியும் வெந்துடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நெய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நெய் கூடவே ஆயில் ஆட் பண்ணி நல்லா சூடேறினதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது 4த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நீள்வாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயம், உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். சில பேர் இந்த ஆயிலே மிளகாய்த்தூள் சேர்ப்பாங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ண வேணான்றவங்க, நான் இது பசங்க சாப்பிட்றாங்கன்றதுக்காக நான் லாஸ்ட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூளை லைட்டாக போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இஞ்சி பூண்டும் வதங்கிடுச்சு. புதினா, கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு. அப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது 2த்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு அதுக்கு முன்னாடி மட்டன் மசாலா லைட்டாக போட்டுட்டு தயிரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நம்ம கறியை வேக வச்சு எடுத்துருக்குறோம்ல, அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு கறியை மட்டும் அதில் போட்டுக்கலாம். நான் ஒரு கிளாஸ்க்கு 1.5 தண்ணி பங்கு அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 24 கேரட் புல்லட் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு இந்த அளவுக்கு தான் தண்ணி இழுக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, அளந்து வச்சு ஒரே ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் ஃபுட் கலரும் லெமனும் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா ரெடி. இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள், ஆயில் தனியாக பிரிஞ்சு ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம லெமனை புழிஞ்சு வச்சுருக்கிறத ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். குஷ்கா செஞ்சாலும் இந்த மாதிரி கொதி வர நேரத்தில் லெமன் புழிஞ்சு விட்டால் டேஸ்ட்டு கிடைக்கும். அரிசி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி இழுத்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி இழுத்துடுச்சு, ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போது தம் போடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் ஃபுட் கலரை ஆட் பண்ணி தம் போட்டு மூடி வச்சிடலாம். நான் இனிஷியலில் போட்டிருக்கேன். ஓகே, ஃபுட் கலர் ஆட் பண்ணியாச்சு, தம் போட்டாச்சு. சிம்மில் வச்சு தம் போட்டுட்டேன். இப்போது பாருங்கள், பிரியாணி ரெடி. என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் நான் செய்வேன். அப்புறம் ஒயிட் ரைஸ், சிக்கன், உருளைக்கிழங்கு சேர்த்து சால்னா வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். BuyModeயும் போயிட்டு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் இருக்க பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.